உலகமே எப்ப ஒண்ணு சுத்துது. அதுதான் மாமா பொண்ணு குடியா குடிக்கலாம் கேவலமா மாமா உன் பொண்ணு எனக்கு தெரியா ஒண்ணு இல்லடா பீச்சு ஓதறலாம் சரி பரவாயில்ல இருட்டான் உள்ள சரி சாப்பிட்டுக்கிறா படு எங்க ஆயா கனவுல வரும் பாரு ஆயா கனவுல ஆமா எங்க ஆயா வரும் படு ஆமாங்க வருவாளா அட விடு எங்க ஆயா ஜெயமாலினி மேரி ஆமா பாதி நூறா ஏத்து நல்லா படி அவங்க தாவம் குச்சிட்டு வேண்டிட்டா குச்சிட்டு போய் சேர வேண்டிட்டான் சரி அடுத்த வேலை மணமகளே பாவா அப்படியே கோவ சாரலாம் மேரே பக்கத்துல பூ போட்டு திரும்ப என்னடா என்னடா மண்ணுறா பாதிக்கு தெரியாது ஏ கிளம்பா என்ன சொத்து காய் ஜூஸ் வேணும் வாங்கி படி வரும் படுமா வரும் ஐயோ என்ன மாதிரியா கோமலம் காட்டிங்கிறா அது வார வெளி வந்து வைங்கிறா ஐயோ என்ன தாத்தா மேலே கோமலம் காட்டிங்க சரி பரவாயில்ல கை கை பிடிச்சு மாமா ஈசி மாமா ஈசி நல்லா நல்லா போடு கை போடு கால் போடு கால போடாத ஒரு அழகான பொண்ணை கேள தவறா புரிஞ்சுக்கிட்டேன் நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையா இது நாட்டு மன்னர் தவறு செஞ்சாக்கா நாட்டு மக்களை பார்த்து சொல்ல மாட்டாங்க என்ன வேண்டி ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த நாட்டுக்காரி நாட்டு எல்லாம் அவளை அதான் தொலைச்சு விடுங்க அவளை மீறி வந்து அரண்மனையில தேடிங்களே அவளா தகாத உறவுல ஒரு நாட்டுக்காரருடைய கட்சி பிள்ளைகளே அசிங்கமெல்லாம் அண்ணனுக்கு சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன். எப்படி வேலை செய்கிறாய்? ஒரு பெத்த மகளை வைத்துக் கொண்டு காதல ஐயோ அவருக்கு கெடுத்து விட்டார்.
தப்பா 2 பேரும் கட்டி கொடுத்து என் கண்ணால பார்த்தேன். ஒரு பெண்ணுக்கு தவறானவன் தந்தை ஒரு நாட்டியக்காரி கற்பனை இழந்து இருக்கிறாள் மனிதரின் நாட்டில். அவையால் ஒரு பெண்ணுடைய மனம் ஒரு பெண்ணுக்கு தான் அந்த பெண்ணிடத்தில் பேசுகிறேன். நீங்க பாக்குறீங்க. மகேஸ்வரி அங்கே போ. சரிம்மா. அம்மா எழுந்துருங்கம்மா. ஐயோ நான் ஏனுக்கு முடிஞ்ச தூங்க பிடிக்கிறேன். என்னுடைய அப்பா ஏதோ குடிப்பா தவறு செஞ்சுட்டாரு. போய் காத்தாட்டி விட்டான் ஊதிச்சு காத்து வெளியே ஒரே நேரத்தில் எத்தனை பேர் கவர் பண்றேன் வச்சுட்டு பண்றேன். என்னுடைய அப்பா ஏதோ குடிப்பா தவறு செஞ்சுட்டாருமா. அவரை எனக்காக மன்னிச்சிருங்கம்மா. என்ன பேசுறீங்க? ஆமா என்ன சொல்றீங்க? மன்னிப்பு கேட்கறது ஒரு வார்த்தை தவறா? நீ லேடிஸ் தான். லேடிஸ்னா யார் தெரியுமா? வெள்ளக்காட்சி. பொம்பளைனா தமிழ்நாடு. இது பொம்பளை தமிழ்நாடு. அவர் பண்ண தவறு பிடிக்கலமா. குடிச்சு கற்பா மானமா கருப்பு போயிடுச்சு. நீ என்ன பாட்டு பாடு? அது கற்புடா. இது கற்பு அம்மாளுது. அம்மா ஏதோமா போயிட்டு எங்க பாடுறா? இதுக்கப்புறம் வாயை திறக்க மாட்டான். அவ்வளவுதான். எங்க பாடுறா? அடேங்கப்பா ராஜேந்திர சித்தி பார்த்தேன்னு அடேங்கப்பா ராஜேந்திர நாட்டாம கூட்டாளி அப்பா மன்னிச்சிருக்கமா. ஒரு பெண் மேல ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். கருப்பு போயிடுச்சு. இந்த ஊரை போட்டாரு அசிங்கப்பட்டாரு. மாதிரி கேவலமா பேசுவாங்க. கத்துற ஒரு வழி சொல்றேம்மா. அம்மா என்னுடைய அப்பா குடி போய் கெடுத்துட்டாருமா. அதனால நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சுட்டு வச்சுக்க. ஒண்ணு இல்லம்மா. என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கமா. ஒரு மகளுக்கு எனக்கு ஒரு திருமணம். இந்த அருவு உங்களுக்கு முதல்ல இருந்தா அவளை அவரை கட்டி போட்டேன்.
வண்டி வேலைக்கு அம்மா ஒரு பெண் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். எங்களை அசிங்கப்படுத்தாது. உங்களுடைய கருப்புக்கு நான் பொறுப்பு. எங்க அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கங்கம்மா. உங்களுடைய கால் நினைச்சு கேட்கறாங்க. கேளுங்க. உங்க அப்பா என்ன கற்பழிச்சுட்டாருன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? ஆமாம்மா. அப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க. நீ இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்க இளவரசி, அவன் காவல்காரன், அவன் உங்களை ரேப் பண்ணிடுறான். வாயை போடுங்கம்மா. என்ன பார்த்து நான் வேலைக்கார பையன் காவலுக்கார பையன் தவற நடந்து அப்படி என்னமா உங்களுக்கு ஒரு நியாயம்? ஒரு நியாயம் இல்லம்மா. அவர் எதோ எங்க அப்பா ஒரு பேச்சு சொன்னாரு. நீ வேணும்னு சொல்லி அப்ப நாட்டு யாரு அப்படி போயிட்டு இருந்தாங்க. பிரச்சனையே வீடு நம்ம வாடகை இருக்கிறேன். தாய் பக்கத்தை பார்த்தது இல்லம்மா. தாய்க்கு தாயா வளர்த்து ஆளாக்குனாரு. தாயா நினைச்சு எங்க அப்பா வயதான நடிக்காதே. இந்த சொத்து சொகம் இந்த அரண்மனை அனைத்து உன்னுடைய பேர்ல எழுதி வச்சு நாட்டுக்கே உன்னை மகாராணி ஆகி பொண்ணாவே ஏத்துக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. அதுவரைந்து மயக்கத்தால் செய்யாத தவறுக்கு ஒரு தண்டனை ஆண்டவனை கொடுத்திருக்கிறார். நானே ஒரு தவறு செய்து அடுத்தவர் குற்றத்தை சுட்டி காட்டி தண்டிக்க முடியும். நீங்களெல்லாம் தவறென்று சொன்னதாகவே மலர்மலை அவளுக்கு கல்யாணம் பியூட்டி பார்லர் கூட்டு போக மாட்டேங்க. கூட்டி பாரலாம் கிடையாது, வெறும் பார் மாட்டேங்குது வரையா பாரு போய் எனக்கு மகனே அல்ல. நான் பிறவிலே செய்த புண்ணியம். திருமண வயதிலே ஒரு மகள் இருக்கின்ற போது தன் தந்தைக்கு திருமணத்தை செய்து வைத்தாயே. என் குலதெய்வம் இந்த மலர் மாலை கொண்டு சென்று தாயின் மணிமேல் உருவப்படுத்தி தாலி கட்டி விட்டுருங்க. மாலை எடுத்து எங்க அம்மா படத்துக்கு போடுறேன். கேமரா கேமராவே என்னதாங்க சந்தோஷமா ஆடி பாடி கூட பால் பண்ணி குத்து வச்சவர் அறிவுரையான போறேன். ஏதோ என்னவோ ஹீரோ இதுன்னு பாக்குறேன். சாரு குடிப்பழக்கத்தால வந்த நிலையை சரி பரவாயில்ல இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நீ பாய் வண்டி அது புது வண்டி பார்த்து ஓட்டு. நான் பென்ஸ் வண்டியே ஓட்டுறேன். மாடு வண்டி தான் ஓட்டுருப்பா. பல்சர் தூக்கி தள்ளி போடும். இந்த மாதிரி எத்தனை வண்டியை பார்க்கிறோம். சரி அதை விடு. உனக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். எங்க ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட். முதலிரவு என்ன தெரியுமா? அங்கதேனா அங்கதேனா அப்பா அங்க பிரமதேசம் 4 ரோடு 2 வச்சிருக்கேன். கரெக்ட் அங்க வச்சுக்கிறேன். பிரம்மதாசன் 4 ரோடாண்டா. என்னுடைய விலங்காவது ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகி உருவான குழந்தை மண்ணிலே ஜனமாகி அவள் கண்ணி பருவத்தை விட்டு மங்கை குழந்தையும் அவளை கேட்ட ஒரு வரனை பார்த்து மனம் முடித்து தன் தாயும் தந்தையும் இருவரும் ஒன்று சேர்ந்து 4 சுவத்துக்குள்ளாகவே இருதயம் ஒன்று சேர்வதற்கு சாந்தி முகூர்த்தம். இல்ல ஏன் கூட தானே முகூர்த்த சாந்தி கொடுன்றீங்க. சாந்தி நாலு செவத்துக்குள்ளுவா 4 சுவத்துக்கு உள்ள 4 செவத்துக்குள்ள கேமரா சுத்தி சுத்தி வைடா. தெரு ஸ்கிரீன் கட்டாதீங்க, சவுண்ட் பாக்ஸ் வச்சு சூப்பரா மைக் கட்டாயலாம். ஆவ தாவு முதல்ல குமுதா வந்தா. ஏய்
போடா எனக்கு தெரியும். வரல இருடா. இனிமே இப்படி நந்தந்தூரு இனிமே இப்படிதான் நடக்கணும். ஏய், ஏய், யார் தெரியுமா? மன்னாதி மன்னன். நான் ஒரு நாட்டுக்கு தான் சொல்லியிருந்தேன். அப்புறமேட்டா இப்படி நடந்துக்கிறேன். இப்படியே தான் இருக்கும். அப்படி அல்ல, நான் எங்க வந்தாலும் அப்படி இல்லை, இவருடைய கேரக்டர் என்னாவே புரிஞ்சுக்க முடியல. என்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்பவே முடியாது. ரோஸ் கலர் ஆகுது அந்த கேரக்டர். சரி, முதல்ல ஒரு பிஸ்கட் சாப்பிடுறேன். சாமானியப்படுத்த முதல்ல நாயை எடுத்த உடனே பாலை வைப்பாங்க. பாலையா? ஆமா. ஐயோ, பாலுக்கு ஆப்போசிட் என்னது? என் பிறவியை கேட்காத சாரி. உறக்கத்தில் இருந்தவனை எழுப்பி விட்டாய். உணர்ச்சியை தூண்டிவிட்ட உலகழகி உன்னை பார்த்தால் எப்படி இருக்கிறாய்? சித்திர மாதத்து விச்சத்தின் நிலவாக வைகாத்திலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாக ஆனி மாதத்து தாவணி போட்ட கனவாகவும் ஆணி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகும் ஆவணி மாதத்து அற்புத நிலவாகவும் தாசி மாதத்தில் புனிதமான மலராகும் தூரக்கூடிய மழை துறையாகும் கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகவும் நான் ஒரு ஒளிவிளக்காக மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவண்ணாவை பாடக்கூடிய மங்கையர் கலத்தியாகவும் கை பிறந்தால் வழிவிளக்கும் என்ற முதுமொழிக்கு நீ இணங்கு ஜோதி வேணாம். பங்குனி மாதத்திலே அன்னை செம்மாளும் தொட்டுவிட்டா என் உள்ளத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மணி அன்பு காணிக்கைத்தான் கண்ணி மயக்கம் என்ன
திருமணம் பண்றீங்களா எதுனா கேக்குறோம் அவன் கிடக்கிறான் சின்ன பையன் நமக்காக இந்த பஞ்சனை காத்து உன்னை நான் தட்டிவிட்டேன் சாரி நீ நான் எங்கேயோ ஓ ஆ. காலையில எழுந்து ரோதனை ஓ ஓ என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு தான் கேக்குறேன் ஏ பிரபு அதே தாண்டா என் கதையும் தெரியல மயக்கம் வேணாமோ மௌனம் வேணாமா வயசான காலத்துல எங்கடா போய் தூங்காதோ என்ன பண்றது பக்கத்துல தாம படுக்க சொன்னாங்க இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி வைப்பாங்க எதிர்பார்க்கவே இல்லை என்னத்தான் பண்றதுன்னு தெரியல கேவனை கட்டிக்கின்னு சைடு பண்ண சொல்றா போய் நான் கேட்டேன் ஏதோ வயசான கிழவனை கட்டிக்கினேன் சொல்லுவாங்களே செவத்து வச்சு சித்தத்தை எதுனா சுத்தி கலக்கிறதான்